மசகு எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. இலங்கையிலும் உயரும் பொருட்களின் விலைகள். துபாய் விமான சேவைகள் திடீர் ரத்து. யாழில் நேர்ந்த கொடூரம். மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலி. உலகிற்கு ஈரான் விடுத்த பாரிய எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் சிதறிய 16 போர்க்கப்பல்கள். இலங்கையில் மிரட்டும் எலிக்காய்ச்சல். 1800 பேர் பாதிப்பு. செம்மணி மனித புதைக்குழி 3ஆம் கட்ட அகழ்வு பணி இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலினால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை விடவும் அதிகமாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பொருளாதார ஆய்வு திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட கலந்துரையாடலின் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக இலங்கையில் அனைத்து பொருட்களினதும் விலைகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி மசகு எண்ணெயின் விலை ஒரே நாளில் 9% அதிகரித்துள்ளது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100 தாண்டியுள்ளது. ஈரானினால் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் எதிரொலியாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் தொடர்பான புதிய அறிவிப்பை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையிலான சில வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 மற்றும் துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் UL 232 ஆகிய விமான சேவைகளே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களது விமான பயண நிலை குறித்த மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள www.srilanka.com என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் சர்வதேச ரீதியாக 011 777 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அருகில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது பயண முகவர்களையும் அணுக முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் மருமகன் நடத்திய வாழ்வெட்டு தாக்குதலில் மாமியார் உயிரிழந்ததுடன் மாமனார் கடுமையாக காயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோடு பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கிடைத்த தகவல்களின்படி குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் தந்தையை வாளால் வெட்டி கடுமையாக காயப்படுத்தியதுடன் மனைவியின் தாயாரையும் வாளால் தாக்கி கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர் மாமியார் எனவும் படுகாயமடைந்த மாமனார் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் தொடர்புடைய நபர் வடமராட்சி பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வருபவர் என்று அறியப்படுகிறது. சம்பவத்திற்கு பின்னர் பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையில் 5 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் ஈரானிய கப்பல்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதிகளில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதுடன் இரு நாடுகளும் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது என்று தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் தாக்குதல்களின் விளைவாக நச்சுப் பொருட்கள் கலந்த அமில மழை பெய்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு இடையே பெரும் அச்சம் நிலவி வருகிறது. இந்த நிலைமை காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு சூழ்நிலை மிகுந்த பதற்றமாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 1800 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு
கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாபரேரா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இரண்டாவதாக அதிகளவில் பதிவாகும் தொற்று நோய் எலிக்காய்ச்சலாகும். ஆண்டுதோறும் சுமார் 13,000 நோயாளர்கள் தொற்று நோயியல் பிரிவுக்கு அறிக்கையிடப்படுகின்றனர். இது இதைவிட அதிகமாகவும் இருக்கக்கூடும். கடந்த சில ஆண்டுகளாக 100 முதல் 200 மரணங்கள் வரை பதிவாகின. 2024ஆம் ஆண்டில் 300 மரணங்கள் பதிவாகின. 2025ஆம் ஆண்டில் அந்த மரணங்கள் 200க்கும் குறைவாக குறைந்தன. 2026ஆம் ஆண்டில் 1800 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். காலி, மாத்தறை, களுத்துறை, ரத்தனபுரி, கேகாலை மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் இந்த நோய் அதிகளவில் பதிவாகியுள்ளது. அதே நேரம் குருநாகல், கம்பஹா மற்றும் கொழும்பு போன்ற பகுதிகளில் நெற்பயிற்சிகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் அல்லது அவதான நிலைமைகள் காணப்படுமாயின் அங்கிருந்தும் நோயாளர்கள் பதிவாகின்றனர். அந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட விசேட வைத்திய நிபுணர் கோலித் ஜே சுந்தர எலிக்காய்ச்சல் அறிகுறிகள் குறித்து பின்வருமாறு விளக்கம் அளித்தார். காய்ச்சல் சாதாரணமாக 3 முதல் 5 நாட்களுக்கு இடையில் இருக்கும். இங்கு நோயாளியின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் வரலாறு ஆகும். இவர் எங்கே சென்றார் என்பது போன்ற விடயங்கள் அவை. நோயை கண்டறிவதற்கு நோயாளியின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது. வயிறு வலிக்கும், வாந்தி வரும், கடுமையான தலைவலி இருக்கும், மூட்டு வலி வரும், தசை வலிக்கும். அதற்கு மேலதிகமாக முதல் 3 நாட்களுக்கு பின்னரும் காய்ச்சல் இருக்குமானால் ஒரு வைத்தியரை அணுகி அது குறித்து ஒரு முடிவுக்கு வருவது முக்கியமானது. நோய் தாமதமானால் சிறுநீரகங்கள், நுரையீரல் ஆகியவை பிரதானமாக பாதிப்படையும். அதற்கு மேலதிகமாக மூளைக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டு மரணம் சம்பவிப்பதற்கும் இடம் உண்டு என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதி குறித்து இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட மருத்துவ அதிகாரியின் நகர்த்தல் பத்திரத்தினூடாக குறித்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்தரணிகள் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதன்படி மனித புதைக்குழி வளாகத்தை நேரில் சென்று நீதவான் உள்ளிட்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்ததன் பின்னர் அகழ்வு பணிக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலை காரணமாக மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது சீரான வானிலை நிலவுவதால் சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்திறனிகள் தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சிறுவர்களின் புத்தகப்பை, பொம்மைகள், ஆடைகள் உள்ளிட்ட பல தடிய பொருட்களும் மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பது